நாம் யாவரும் ஏகமாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார். அந்த தயவுக்காக, அந்த கிருபைக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றியோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் நல்ல மேய்ப்பரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் இரட்சகரே உமக்கு ஸ்தோத்திரம், நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை வழிநடத்துகிற தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், எங்கள் மத்தியிலே உலாவுகிற கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஏ தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ராஜாதி ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, யெகோவா தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா நிசியே உமக்கு ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் எங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டு இருக்கிறீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே எங்கே கூடி வந்திருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே இருக்கிறேன் என்று சொன்னீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே நீர் கடந்து வந்திருக்கிறீர் ஆண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த குடும்ப ஆராதனையிலும் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த சூழ்நிலையில் தேவனாகிய கர்த்தர் உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தை ஆண்டவரே இங்கு நடத்தும்படியாய் வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் ஆண்டவரே எங்களை மகிழ பண்ணும்படியாய், ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னீரே ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்தரிக்கிறோம். ஓ சர்வ வல்லமை உள்ள நல்ல பிதாவே, இந்த குடும்ப ஆராதனையிலும் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் கடந்து வருவதாக, ஒவ்வொரு குடும்பங்கள் மத்தியிலும் உம்முடைய பரிசுத்த பிரசன்னம் இருக்க வேண்டும் ஆண்டவரே. ஆதி அப்போஸ்தலர்கள் நாட்களிலே வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் உம்மை தொழுது கொண்டார்களே கர்த்தாவே, இப்பொழுதும் தேவனாகிய கர்த்தாவே நீர் தொடர்ந்து ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்தினால் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும் ஆண்டவரே. உம்முடைய வல்லமையான ஆண்டவரே மகிமையான பரிசுத்தமுள்ள அந்த பிரசன்னத்தை ஒவ்வொரு விசுவாசியும், ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களும் உணரத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவீராக. அவர்கள் மனக்கண்கள் திறக்கப்படுவதாக. வேதத்தின் வார்த்தைகளை அவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கேட்கும் பொழுது தேவன் வார்த்தைகளை தேவனிடம் இருந்த அந்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்ளும்படியான கிருபைகளை தருவீராக ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் இந்த ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே குடும்ப ஆராதனை அப்பா அவர்களுக்கு அப்பா ஸ்தோத்திரம் அப்பா மகிமைக்குரியதாக காணப்படுவதாக. ஒவ்வொரு இல்லத்திலும் மகிமை இறங்கட்டும். தேவ மகிமை ஒவ்வொரு குடும்பத்தின் மத்தியிலும் இப்போ இறங்குவதாக. உம்மை ஆண்டவரே தொழுது கொள்ளும்படியான கிருபைகளை கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் தருவீராக. சிறு குழந்தைகள் முதல் பெரியவங்க வர எல்லாரையும் உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினாலே நிரப்பி ஓ தேவனாகிய கர்த்தர் உம்முடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நீர் வழி நடத்தும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே இந்த குடும்ப ஆராதனை முழுக்க ஒவ்வொரு குடும்பத்திலும் நீர் பொறுப்படுத்தி நடத்துவீராக. உம்முடைய வல்லமையான கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒரு விசையாய் தாழ்த்தி தருகிறோம். நீர் உம்முடைய நாம மகிமை பெறுவதாக. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். சங்கீதம் 56 அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன் என்று. சங்கீதக்காரனாகிய தாவீதைப் போல நாமும் நம்முடைய சகாயரை நோக்கி இந்த காலத்தில் இந்த புதிய பாடலை கற்றுக்கொண்ட ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி கர்த்தரின் சகாயர் என்று எங்களோடு இணைந்து பாடுவோம். பயப்படும் நாளிலே உம்மை நம்புவே, கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவே. பயப்படும் நாளிலே உம்மை நம்புவே, கலங்கிடும் நாளிலே உம்மை நம்புவே. கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், கர்த்தரின் சகாயர், நான் பயப்படேன். கர்த்தரின் சகாயர்,
நான் பயப்படேன். கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார், நான் அமர்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். கர்த்தர் எனக்காய் யுத்தங்களை செய்வார், நான் அமர்ந்திருப்பேனே. எனக்கு விரோதமாய் உருவாகும் ஆயுதம் வாய்க்காமலே போகும். மந்திரமோ சூனியமோ சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சேதங்களோ அசைக்கவே முடியாதே. மந்திரமோ சூனியமோ சர்ப்பங்களோ தேள்களோ மரணமோ சேதங்களோ அசைக்கவே முடியாதே. சொல்லுவோம், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். கர்த்தரின் விளக்கை எரிய செய்வி நான் எரிந்து கொண்டிருப்பேன். நான் மலையின் மேலுள்ள பட்டணமாக எரிந்து பிரகாசிப்பேன். கர்த்தரின் விளக்கை எரிய செய்வி எரிந்து கொண்டிருப்பேன். நான் மலையின் மேலுள்ள பட்டணமாக எரிந்து பிரகாசிப்பேன். யார் என்ன சொன்னாலும், யார் என்னை தடுத்தாலும், யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாது. யார் என்ன சொன்னாலும், யார் என்னை தடுத்தாலும், யார் என்னை பகைத்தாலும் அசைக்கவே முடியாதே. கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே. நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாக இயேசுவின் நாமத்திலே. கர்த்தர் எனக்காய் யாவையும் செய்து முடித்திடுவாரே. நான் முன்னேறி செல்வேன் கம்பீரமாக இயேசுவின் நாமத்திலே. தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாதே. தடைகளோ தாமதமோ கஷ்டமோ நஷ்டமோ கண்ணீரோ காயங்களோ அசைக்கவே முடியாதே. சொல்லுவோம், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். எல்லாரும் அறிக்கை பண்ணுவோம், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், கர்த்தர் என் சகாயர், நான் பயப்படேன். அப்படியே எல்லாரும் இருக்கிற கண்களை மூடி, எந்த சூழ்நிலை வந்தாலும் நாங்கள் பயப்பட மாட்டோம். ஹalleluya, ஹalleluya. எங்களை ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் அசையாமல் உறுதியுடன் இருக்க நீர் எங்களை சிங்கத்தின் பிள்ளையாக, யூதராஜ சிங்கத்தின் பிள்ளைகளாக எங்களை மாற்றி இருக்கிறீரே. உம்மை ஆராதிக்கிறோம். ரபா ஷாந்தரா காதேரி மௌடா. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. சிங்கத்தின் பிள்ளையாய் என்னை மாற்றி நீ சாத்தானை ஜெயித்திடும் பலன் அளித்தீ. நீரே போதும், நீரே
இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். பனையை போல என்னை செழிக்கச் செய்வீர், கேதுரு போல் என்னை வளரச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்க. கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். கழுகை போல என்னை எழும்பச் செய்வீர், உயரங்களில் என்னை பறக்கச் செய்வீர். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே ஆண்டவரே, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போகாது என்று சொன்னவரே, நீ நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராக எங்களை அழைத்த நாள் முதல் இதுவரை நடத்துகிறீரே. உம்மை போல் நல்ல தெய்வம் இல்லையே. மாறாதவர், நீ மாறாதவர். சொல்லுவோம், மாறாதவர், மாறாதவர், நீ மாறாதவர். என் இயேசு நீ மாறாதவர். ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ரபாலாத்துரோ ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவே ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. இயேசுவே we worship you. ஆராதனை. நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே உங்க பிரசன்னம் போதும் ஆண்டவரே, உங்க அன்பு போதும், உங்க வழி நடத்துதல் போதும்.
நாங்கள் உண்மையாய் நேசிப்போம். நீர் போதும் ஆண்டவரே, நீர் போதும் ஆண்டவரே. எல்லாரும் இருக்கிற இடங்களில் உங்க வாய்களை திறந்து ஆண்டவரை பார்த்து சொல்லுவீங்களா? நீங்க போதும் ஆண்டவரே, என் சகாயரே நீர் போதும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிப்பேன் என்று எங்களோடு கூட சேர்ந்து உங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா? உம்மை நேசிப்பே 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 இயேசுவே, உம்மை நேசிப்பே 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 இயேசுவே. ஆராதிப்பே 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 இயேசுவே, ஆராதிப்பே 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 இயேசுவே. உமக்கு சகல துதி கன மகிமை செலுத்துகிறோம். கனத்தை எடுத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே வாழ்த்துகின்றேன். நீங்கள் எல்லாரும் சுகமாய் இருப்பீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். ஒருவருக்காக ஒருவர் ஜெபிப்போம். சீக்கிரமாய் தேவனுடைய ஆலயம் திறக்கப்படும். மீண்டும் கூடி கர்த்தரை ஆராதிப்போம். இப்பொழுது கர்த்தருக்காக கொடுக்கிற ஒரு நேரம். உங்களில் ஒரு சிலர் நேராக வந்து தசம பாகத்தை கொடுத்தீர்கள். ஒரு சிலர் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினீர்கள். ஒரு சிலர் கூகுள் பே பண்ணினீர்கள். ஒரு சிலர் ஊழியர்கள் மூலமாய் கொடுத்தீர்கள். எல்லாம் வந்து கிடைத்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை கொரோனா காலத்தில் எல்லாரும் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நான் ஏன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி இங்கே யோசிக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காலத்தில் நாம் சந்தோஷமாய் கொடுக்க வேண்டும். இந்த மாதிரி காலத்தில் தான் காணிக்கையை நிறுத்தக்கூடாது. கர்த்தருக்காக ஒவ்வொரு வாரம் கொடுக்கறத உண்மையாக நீங்கள் செய்ய வேண்டும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, பைபிளை பார்த்திங்கன்னா அந்த மக்கோதோனியா சபை கொடிய தரித்திரத்திலிருந்து மன உற்சாகமாக தங்கள் திராணிக்கு மேலே கொடுத்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் தான் ஆலயத்துக்கு போகிறதில்ல, எதுக்கு இல்லை ஆலயத்துக்கு போகாட்டினாலும் வீட்டில் ஒரு கவரில் ஒவ்வொரு வாரம் நம்ம எவ்வளோ கொடுப்போமோ அதை எடுத்து பரிசுத்தம்னு எழுதி அது வைக்கும் பொழுது கர்த்தர் அதை பார்த்து உங்கள் மேலே பிரியப்படுவார், சந்தோஷப்படுவார். நாம் எப்பொழுதும் கர்த்தருடைய காரியத்தில் உண்மையாக இருக்கும் பொழுது ஒரு நாளும் உங்களுக்கு பண நெருக்கடி வரவே வராது. கர்த்தர் அப்படி உங்களை விடமாட்டார். எல்லா காலத்திலையும் நீங்கள் கொடுக்கும் பொழுது ஆண்டவரும் எல்லா காலத்திலும் உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். அதனாடி சத்துருவான உங்கள் மனதில் வந்து அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். இல்லை நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன், நான் கர்த்தருக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உண்மையாக இருக்கணும். நான் அதில் உண்மையாக இருக்கிறேன், ஒவ்வொரு வாரம் நான் செலுத்துகிறேன். அப்படி இருக்கும் பொழுது பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு வரும். அதே நேரத்தில் நம்முடைய சபையில் யாராவது கஷ்டப்படுகிறவர்கள் இருந்தால் உங்களுடைய ஏரியா லீடர்களுக்கு தெரியப்படுத்துங்கள். உங்களுக்கு நாங்கள் உதவி செய்யவும் ஆயத்தமாக இருக்கிறோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் போஷிப்பார், காப்பாற்றுவார். ஒரு சிலர் வந்து கொரோனாவுக்காக நாங்கள் இந்த உதவியை கொடுக்குறோம் பாஸ்டர், ஏழை மக்களுக்கு கொடுங்கன்னு 1-2 பேர் கொடுத்தார்கள். கர்த்தர் அவர்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போமா? உங்கள் கையில் எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகள் வீட்டில் இருந்தாலும் கர்த்தருக்காக இந்த கொடுக்குற நேரத்தில்
அவர்கள் எடுத்து வைத்திருக்கிற அந்த பணத்திற்காக, காணிக்கைக்காக நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, சபைக்கு வர முடியாவிட்டாலும் வீட்டில் எடுத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கிற அந்த காணிக்கைகளை கர்த்தர் ஆசீர்வதியும், அங்கீகரியும். இதற்குரிய பிரதிபலனை கர்த்தர் அவர்களுக்கு தருவீராக. இந்த சபைக்கு வருகிறவர்கள் யாரும் தரித்திரமாய் இருக்கக்கூடாது ஐயா, பண நெருக்கடியில் இருக்கக்கூடாதப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையானதை நிறைவாய் கொடுத்தரலும் ஆண்டவரே, கொடுத்தரலும். எப்படியோ அவர்கள் நீர் அவர்களை போஷிக்கிறீர், அவர்களுக்கு ஆகாரத்தை கொடுத்திருக்கிறீர். கர்த்தர் எனக்கு ஆகாரத்தை வீட்டில் கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் எனக்கு குறைவு வைக்கவில்லை. அந்த நன்றியினால் நான் கர்த்தருக்கு சந்தோஷமாக கொடுப்பேன் என்று கொடுக்க ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்தும் சுவாமி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். அவங்க குடிக்கிற தண்ணீரையும் சாப்பிடுகிற சாப்பாட்டையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்கி நன்மையினாலும் கிருபையினாலும் ஒவ்வொரு குடும்பத்தையும் முடிசூட்டும். துதிகன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலும் கூட நம்முடைய இந்திய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி நம்முடைய தேசத்துக்காக ஜெபிப்போம். நம்முடைய தமிழ்நாட்டுக்காகவும் ஜெபிப்போம். நம்முடைய தமிழ்நாட்டில் ஆண்டவர் நம்ம எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு நல்ல முதலமைச்சரை தந்திருக்க அதற்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். அதிகமான தீவிரமான ஒரு அநேக முயற்சிகளை எடுத்துக்கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய முயற்சிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி அதுக்காக நம்ம ஜெபிப்போம். தொடர்ந்து நம்ம தமிழ்நாடு இந்திய தேசத்திலே முதல் இடத்துல, ஒரு நாள் தொற்றில் முதல் இடத்துல வந்திருக்கிறது. அது ஒரு வேதனையான ஒரு செய்தி தான். ஆனாலும் கூட கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு சீக்கிரத்தில் எல்லாவற்றையும் மாற்றுவார். துச்செய்தியை கேட்கிறதுனால் நீதிமான் பயப்படான் என்று வேதம் சொல்கிறது. நமக்கு பயம் இல்லை, ஆனால் நம்முடைய தேசத்து ஜனங்கள் பயத்தில் தவிக்கிறார்கள், அநேக வேதனையில் சிக்கொண்டு இருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு சூழ்நிலையெல்லாம் மாற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. தகப்பனேமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. இந்த நேரத்திலும் கூட ஆண்டவரே, எங்களுடைய இந்திய தேசத்தை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, கொரோனா தொற்றுனால எத்தனையோ பேர் ஆண்டவரே உறவினர்களை இழந்திருக்கிறார்கள். கர்த்தாவே, அந்த குடும்பத்தாரை கர்த்தர் நீர் ஆறுதல் படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. பாமுக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய ஆறுதலும் உம்முடைய தேர்தலும் அவர்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தினுடைய தலைவர்களை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாக எங்கள் பிரைம் மினிஸ்டர் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சுகாதார அமைச்சரை நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, விசேஷ ஞானத்தினால் அவர்களை நிரப்ப முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே, எமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிற ஆண்டவரே, கொரோனாவை ஒழிப்பதற்கு என்னென்ன திட்டங்களை எடுக்க முடியுமோ அவ்வளவு திட்டங்களையும் ஆண்டவரே அவர்கள் எடுத்து செயல்படுத்த கர்த்தாவே நீர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஆண்டவரே, எமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எமக்கு நன்றி. எங்கள் தமிழ்நாட்டை நம்முடைய கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். ஆண்டவரே, நல்ல முதலமைச்சர் எங்களுக்கு தந்திருக்கிறீரே. ஆண்டவரே, நல்ல வேகமாய் செயல்படக்கூடிய ஒரு தலைவரை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த கொரோனாவை ஒழிக்கிறதுக்கு நிறைய முயற்சிகள் எடுக்கிறாங்க. அந்த முயற்சிகளெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே ஸ்தோத்திரம். அவங்க ஆண்டவரே அவங்க செய்யக்கூடிய எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமே நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எல்லாவற்றிலும் நன்மை பயக்க கர்த்தர் கிருபையை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தமிழ்நாட்டிலே ஆக்சிஜனை உற்பத்தி பண்ணணுங்கிற நல்ல திட்டத்தெல்லாம் கொடுத்துருக்கிறீங்க. ஆண்டவரே, இந்த திட்டத்தை ஆசீர்வதிங்கப்பா. அதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்க கர்த்தாவே கிருபையை தருவீராக. தடுப்பூசியை தமிழ்நாட்டிலே உற்பத்தி பண்ணணுங்கிறாங்க. அதெல்லாம் ஆசீர்வாதத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர ராஜா. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கோயம்புத்தூருக்காய் நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். கோயம்புத்தூர் கூட ஆண்டவரே ஒரு நாள் தொற்றில் அதிகமாகிக் கொண்டே போகிறது. இந்த நிலைமை மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மாவட்ட கலெக்டரை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாமுக்கு ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் இந்த கொரோனாவிலிருந்து ஆண்டவரே கோவை மாவட்டத்தை பாதுகாக்கக்கூடிய ஆண்டவரே நல்ல திட்டங்களை அவர்களுக்கு கொடுக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. ஆமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். வியாதியை மரணத்தை கொண்டு வருகிற அந்தகார வல்லமைகளை இயேசுவின் நாமத்தினால நாம் கட்டி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மரணத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நசரேனா இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டி போடுகிறோம். ஹல்லேலூயா. கோவை மாவட்டத்தை விட்டு நீர் வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். தமிழ்நாட்டை விட்டு வெளியேறு என்று கட்டளை கொடுக்கிறோம். இந்திய தேசத்தை விட்டு வெளியேறு
என்று கட்டளை விடுகிறோம். தேசத்தின் எல்லைகளிலெல்லாம் உடைய ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. தமிழ்நாட்டின் எல்லைகளில் உடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். கோவை மாவட்டத்தை சுற்றிலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று சொல்லியிருக்கிறீரே. எங்கள் தேசத்தை வாதை அணுகக்கூடாது, கொரோனா தொற்று நோய் அணுகக்கூடாது என்று கட்டளை எடுக்கிறோம். ஹல்லேலூயா. வாதை நிறுத்தப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ராஜா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம். முற்றிலும் கொரோனா அற்று போனது என்கிற நற்செய்தியை நாங்கள் கேட்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் அப்பா. மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையில நாமத்தினால நாங்கள் கேட்கிறோம் அப்பா. எங்கள் தேசத்துக்கு சுகவாழ்வு வேண்டும் அப்பா. ஆண்டவரே சுகவாழ்வு வேண்டும் 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 என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆளு கூட ஆண்டவரே இந்த கொரோனாவால இனிமேல் மறிக்கவே கூடாது ராஜா. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் நல்ல சுகவாழ்வு உண்டாகட்டும் அப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் தேசத்தினுடைய ஆண்டவரே பொருளாதாரம் ஆண்டவரே மிகவும் நலிந்த நிலைமையில் காணப்படுகிறது ஆண்டவரே. இதை மீண்டுமாய் தூக்கி நிறுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே எத்தனையோ தினக்கூலி செய்கிறவர்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற சூழ்நிலையெல்லாம் எங்கள் தேசத்தில் காணப்படுகிறதப்பா. ஆண்டவரே இந்த நிலைமையெல்லாம் மாறும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே தேசத்தில் எழுப்புதல் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வரும் என்று சொல்லியிருக்கிறீரே ஆண்டவர். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்லையும் உம்மை தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். மலைகளில் குன்றுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே, கிராமங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்மை தொழுது கொள்ளக்கூடிய காலங்கள் வரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஜனங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படட்டும் அப்பா. ஆண்டவரே என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்கிறதப்பா. ஆண்டவரே உம்மை குறித்து அறிகிற அறிவு எங்கள் தேசத்தில் அதிகமாய் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. ஆண்டவரே எங்கள் தேசத்தில் செயல்படக்கூடிய எல்லா தொலைக்காட்சி நிறுவனங்களையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம். உடைய சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்டவரே தொலைக்காட்சிகளையும் உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே அதை பார்த்து அநேகர் ரட்சிக்கப்பட, ஆண்டவரே உடைய வசனத்தை கேட்டு அநேகர் ரட்சிக்கப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. எங்கள் தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. நன்மையால் நிரப்புவீராக. சீக்கிரத்தில் இந்த கொரோனாவை முற்றிலும் அழித்து போடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். உங்கள் யாவரையும் ஆண்டவருடைய நாமத்தினாலே நான் வாழ்த்துகின்றேன். இந்த வாரத்திலும் தொடர்ந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். உலகம் முழுவதும் ஒரு பயத்தில் ஜனங்கள் இருக்கின்றார்கள். நம்முடைய தமிழ்நாட்டிலேயும் தினந்தோறும் நம்முடைய கண்கூடாக அநேக காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம், செய்திகளை கேட்டுக்கொண்டு வருகிறோம். இந்த நேரத்தில் நமக்கு தேவையானது விசுவாசமாக இருக்கிறது. விசுவாசம், தைரியம், நம்பிக்கை இவைகளெல்லாம் தான் நமக்கு ஊக்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்டதான காலத்தில் நாம் ஒருவரை ஒருவர் என்கரேஜ் பண்ணுவோம், தைரியப்படுத்துவோம். நம்முடைய சபையிலும் ஒரு சிலர் கொரோனா வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று என்னோடு கூட ஃபோன் மூலமாக தொடர்பு கொண்டு அவர்களுக்காக நானும் ஜெபித்து கொண்டு வருகின்றேன். நீங்களும் யாரை குறித்தெல்லாம் கேள்விப்படுகிறீர்களோ தயவாக இந்த நேரத்தில் நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய உதவி ஜெப உதவியாக தான் இருக்கும். நேரில் போய் பார்க்க முடியாது, ஆனால் வீட்டில் இருந்து கொண்டே அவர்களுக்காக பாரத்தோடு கூட சில நிமிடங்கள் ஜெபிக்கும் பொழுது நாம் அவர்களுக்கு நம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிறோம். உள்ளூரில் இருக்கிறவர்கள், அதே போல் நம்முடைய சபைக்கு வரக்கூடிய விசுவாசிகளுடைய கூட பிறந்தவர்கள், உறவினர்கள் ஒரு சிலரெல்லாம் மரித்து போய்விட்டார்கள். அந்த குடும்பங்களை நீங்கள் நினைத்து குடும்பங்களுக்காக தயவாக ஜெபியுங்கள். உங்களுக்கு அவர்களை தெரியும் என்றால் அவர்கள் ஃபோன் மூலமாக அழைத்து ஆறுதல் படுத்துங்கள். இந்த காலத்திலே கர்த்தர் சபைக்கு வரக்கூடிய எல்லா குடும்பங்களையும் தேவன் கிருபையாக பாதுகாப்பாராக. நடக்கூடிய காரியங்களை பார்த்து சோர்ந்து போக வேண்டாம். அதற்காக தான் சொல்கிறேன், விசுவாசமாயிருங்கள். இந்த காலை வேளையிலே தொடர்ந்து விசுவாசம் என்கிற தலைப்பிலே நாம் கொஞ்ச நேரம் தியானிக்க போகிறோம். கடந்த வாரத்திலே விசுவாசம் என்னும் கேடகம் என்றும் நம்பிக்கை என்றும் அநேக காரியங்களை பைபிளிலிருந்து பார்த்தோம். அதை தொடர்ந்து
எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் மீண்டும் நாம் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு சொன்னேன், விசுவாசம் என்னும் கேடகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னேன். எப்படி மாஸ்க் போடாமல் வெளியில் போகிறது இல்லையோ, அதே போல் விசுவாசமாகிய கேடகம் இல்லாமல் நீங்கள் வெளியில் போகாதீங்க. அந்த விசுவாசமாகிய கேடகம் எல்லாவற்றையும் உங்களுக்கு விரோதமாய் சாத்தான் நெய்யக்கூடிய அம்புகள் எல்லாவற்றிலிருந்தும் உங்களை தப்புவிக்கும் என்று சொன்னேன். மீண்டும் அந்த விசுவாசத்தை குறித்து இன்னும் சில காரியங்களை நாம் பார்ப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். போன வாரம் முதல் வசனத்தை பார்த்தோம். அதாவது விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. எதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களோ அதுக்கு உறுதி கொடுக்கறது தான் விசுவாசம். பிறகு அதுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. விசுவாசம் என்றால் என்ன? காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வாரீங்க, இன்னும் நீங்கள் உங்களுக்கு அது கிடைக்கல, உங்கள் கண்ணால் நீங்கள் கேட்ட காரியம் பார்க்கல, இன்னும் நடக்கலை, ஆனாலும் ஒரு நிச்சயம். அதான் எழுதப்பட்டிருக்கு. விசுவாசமானது காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்கள் இன்னும் பார்க்கவே இல்லை, ஆனாலும் அதுக்கு முன்னால் ஒரு நிச்சயம் வந்து விடுகிறது. அதுதான் விசுவாசம். அப்போது இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களாக தான் நம்முடைய முன்னோர்கள் காணப்பட்டார்கள். 2ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? அதனாலே, எதினாலே? காணப்படாதவைகளின் நிச்சயம், விசுவாசத்தினாலே. அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. நம்ம பைபிளில் படித்தவங்க தான் முன்னோர்கள். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லாரும் முன்னோர்கள். ஆபிரகாம் முதற்கொண்டு வந்த எல்லாருமே முன்னோர்கள். அவங்கள பற்றி அநேகருடைய பெயர்களை ஆசிரியர் அங்கே குறிப்பிடுகிறார். என்ன சொல்கிறாரு அங்கே? அதனாலே முன்னோர்கள் சாட்சி பெற்றார்கள். அதுதான் விசேஷமான சாட்சி. என்ன சாட்சி? விசுவாசத்திலே அவர்கள் வாழ்ந்தார்கள், விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். இன்றைக்கு நம்ம எல்லாரும் நம்ம சாட்சியாக இருக்கணும்னு வெறும் கேரக்டரையே பேசிட்டு போகிறோம். ஒழுக்கமாக இருக்கணும், பரிசுத்தமாக இருக்கணும், நீதியாக இருக்கணும், அதெல்லாம் தேவைதான். விசுவாசம் இல்லாமல் அவைகளெல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? பைபிள் என்ன சொல்லுது? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். அத்தனையும் இருந்து என் வாழ்க்கையில் ஒழுங்காக டிவோஷன் இருந்து, ஜெபம் இருந்து, உபவாசம் இருந்து, ஏழைகளுக்கு உதவி செய்கிற எல்லாமே இருந்தும் விசுவாசம் இல்லைன்னா பிரயோஜனமே இல்லை. உலக மக்களும் இருக்கிறாங்களே அதே மாதிரி தானே. அப்போ உலக மக்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்? தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசத்தில் நற்சாட்சி பெற வேண்டும். கேரக்டரில் நற்சாட்சி பெற்றால் பத்தாது. நான் நல்லவன் ஓகே, நல்லது தான், ஆனால் விசுவாசம் எங்கே? அதை தான் இந்த வசனத்தின் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இங்கே எழுதப்படவில்லையே முன்னோர்கள் எல்லாரும் பரிசுத்தத்தில் சாட்சி பெற்றார்கள் அல்லது நீதியிலே சாட்சி பெற்றார்கள், அதை பற்றி வருது. ஆனால் முக்கியமாக விசுவாசத்தில் நற்சாட்சி பெற்றார்கள். அதை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில், இந்த பூமியில் வாழ்கிற காலத்தில் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களை குறித்து ஒரு சாட்சி கொடுக்க வேண்டுமென்றால், இவன் கர்த்தரை விசுவாசிக்கிறான். என்ன சூழ்நிலைகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், அவங்க வீட்டில் கொரோனா கூட வந்துடுச்சு, ஆனாலும் அவன் கர்த்தரை நம்புகிறானே, விசுவாசம் இருக்கிறானே, கலக்கம் இல்லாமல் இருக்கிறானே, இந்த சாட்சியை பெறுவது தான் தேவனுக்கு மகிமை கொண்டு வரும். நம்ம என்ன நினைக்கிறோம்? நம்ம துதி ஆராதனை பண்ணினாதான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம், அல்லது நம்முடைய பரிசுத்த வாழ்க்கை இருந்தால் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறோம். அதெல்லாம் இரண்டாவது. துதிக்கணும் ஆண்டவரை. அதே டைமில் விசுவாசம் இல்லாமல் துதித்து என்ன பிரயோஜனம்? விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே என்றும் இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் ரொம்ப அடிப்படையான காரியம். போன வாரத்தில் நான் பார்த்தோம் இல்லைங்களா? 1 கொரிந்தியர் 13ஆம் வசனம், இப்பொழுது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு மூன்றும் நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது என்று பார்த்தோம் அல்லவா? ஆகவே அருமையானவர்களே, நீங்கள் விசுவாசத்தை அற்பமாய் எண்ணிவிடாதபடி அதற்கு இந்த நாட்களிலே அதிகமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட உலகத்தில் நடந்து வருகிற இந்த சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது உங்கள் விசுவாசம் தலை நிமிர்ந்து நிற்க வேண்டும்.
ஏசு அதான சொன்னார், மனுஷகுமாரன் வரும் நாட்களில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லுகிறார். இதுதான் அவர் வரக்கூடிய நாட்கள், இதுதான் கடைசி நாட்கள், இதுதான் வருகை நாட்கள். இந்த நாட்கள் அநேகருடைய விசுவாசங்கள் அப்படியே ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் தான் தேவனுடைய பிள்ளைகள் விசுவாசமாயிருந்து மற்றவர்களுக்கும் விசுவாச தைரியத்தை கொடுக்கக்கூடியவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். அப்போ விசுவாசம் என்பது இதில் தான் அவர்கள் எல்லாரும் சாட்சி பெற்றார்கள். இந்த சாட்சி தான் நமக்கு மிக முக்கியமாய் காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல, பைபிள் விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். இப்போ இங்கே என்ன சொல்கிறார்? மறுபடியும் அதே ஆசிரியர் தான் விசுவாசத்தை கொண்டு வரார். உங்களை நடத்தினவர்கள் யார்? உங்கள் போதகர்கள், உங்கள் ஊழியர்கள். உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து, அவர்களுடைய காலத்துக்கு பிற்பாடு நினைக்கிறேன், அவர்களை நினைத்து அவர்களுடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள், பரிசுத்தத்தை பின்பற்றுங்கள், ஜெப வாழ்க்கையை பின்பற்றுங்கள், நீதியை பின்பற்றுங்கள். அதெல்லாம் வேணும் தான். இங்கே அவர் கொடுக்குற எம்பசைஸ் என்ன சொல்கிறாரு? அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அவங்க எப்படி கர்த்தரை நம்பினாங்க, அவங்க எப்பேற்பட்ட காலங்களெல்லாம் பார்த்துருப்பாங்க. அவங்களுடைய ஆயுசு நாட்களில் 60-70 ஆண்டுகள் வாழ்ந்து எவ்வளோ சவால்களை பார்த்துருப்பாங்க. அப்போ எவ்வளோ தூரம் அவங்க விசுவாசத்தையெல்லாம் அவங்க பயன்படுத்தியிருப்பாங்க. அவர் எழுதுகிறாரு, அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அருமையானவர்களே, கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் உங்களுக்கு சொல்லுவது என்னவென்றால், விசுவாசத்தை நீங்கள் ஏனோ தானோ நினைக்கக்கூடாது. அது விலையேறப்பட்ட ஒரு பொக்கிஷமாக இருக்கிறது. பேதுரு என்ன எழுதுகிறாரு? அழிந்து போகிற பொன்னை காட்டிலும் அதிக விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம் என்று சொல்லுகிறார். அந்த விசுவாசம் சோதிக்கப்படும் என்று சொல்லுகிறார். ஆகவே இந்த இறுதி நாட்களிலே ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை, ஒவ்வொரு வாலிபனும் விசுவாசத்திலே நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்படிதான் நம்முடைய முன்னோர்கள் காணப்பட்டார்கள். அந்த எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது ஒரு பெரிய பட்டியலே கொடுக்கிறார். அவங்க காணப்படாதவைகளின் பேரிலேயும் கூட விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். விசுவாசம் என்றால் காணப்படாதவைகளின் நிச்சயம். அப்போ நோவாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, மழை வரப்போது, பேழை ஆயத்த பண்ணு. அந்த காலத்தில் மழை என்கிறத யாருமே கேள்விப்பட்டதில் பார்த்ததில்லை. வாட்ஸ்அப்லேயோ டிவிலேயோ எந்த ஒரு படமும் கிடையாது. கற்பனையே பண்ண முடியாது. நோவாவுக்கு பார்த்ததே இல்லை, ஆனால் அவர் வருங்கிறார். அப்போது காணப்படாதவைகளாய் இருந்தாலும் நோவா விசுவாசத்தினாலே பேழையை செய்தான் என்று அவர் அங்கே எழுதுகிறார். ஆபிரகாம ஒரு ஊருக்கு போங்கிறாரு, எந்த ஊருன்னு சொல்ல மாட்டேங்கிறார். பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது, தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். அதுதானுங்க காணல, காணப்படாததை விசுவாசிப்பதுதான் விசுவாசம். ரோமரில் பவுல் சொல்றாரு, காண்கிறதை ஒருவன் நம்ப வேண்டுவது என்ன? அது விசுவாசம் இல்லையே. நீ ஜெபித்த காரியம் இன்னும் உன்னால பார்க்க முடியல, பார்க்க முடியாட்டினாலும் அதை பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் உனக்குள்ள வர வேண்டும். அதுதானுங்க விசுவாசம். உதாரணமாக திருமணத்துக்கு முன்பதாக ஒரு என்கேஜ்மெண்ட் பண்ணுறாங்க. என்கேஜ்மெண்ட் நடந்து முடித்த உடனே அவங்களுக்குள்ள என்ன வருது? அதுக்கு என்னன்னு பேர் சொல்கிறாங்க? நிச்சயம் அப்படிங்கிறாங்க. என்ன நிச்சயம்? இவர் எனக்குத்தான். இந்த பெண் சொல்லுவா, இவர் எனக்குத்தான். அல்லது அந்த பையன் சொல்கிறான், இந்த பொண்ணு எனக்குத்தான். அதில் ரொம்ப நிச்சயம், பெரிய ஒரு சந்தோஷம். அது வரைக்கும் அவங்களுக்கு நிச்சயம் இல்லை. மாறிடுமோ, வேற யாருக்கா கொடுத்துருவாங்களா, ஏதாவது ஆகுமா? அந்த நிச்சயம் வந்த உடனே ஒரு சந்தோஷம், ஒரு எதிர்பார்ப்பு. நமக்குத்தான் இத்தனாம் தேதி திருமணம் நடக்கும், ஒரே சந்தோஷம். நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்கிறார்கள். இன்னும் திருமணம் ஆகலை, ஆனால் ஒரு நிச்சயம். அதே போல தான் நீங்கள் ஒரு காரியத்திற்காக ஜெபம் பண்ணி முடித்த உடனே நீங்கள் எவ்வளோ நாள் வேணாலும் ஜெபம் பண்ணுங்க, உங்களுடைய சௌரியம், ஜெபிங்க, உபவாசம் எடுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்குள்ள ஒரு நிச்சயம் வர வேண்டும். அந்த நீங்கள் ஜெபித்த காரியம் நடந்து விட்ட மாதிரி ஒரு சந்தோஷம் எப்போ வருதோ, உங்கள் ஜெபத்துக்கு பதில் கிடைத்து விட்டது என்று சந்தோஷம். ஆமென். இதுதானுங்க விசுவாசம். இப்படி தான் நம்முடைய முன்னோர்கள் இருந்தார்கள். அந்த ஸ்டைலை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கிறாங்க.
ஆபிரகாம் சாராலெல்லாம் அப்படி தான் பிள்ளை பெற்றெடுத்தாங்க. ஆரம்பத்தில் அவங்க நம்பிக்கை இல்லாமல் இருந்தது. போக ஏன் அவ்வளோ காலம் அவங்களுக்கு டிலே ஆச்சு? அந்த நம்பிக்கை பூரணப்பட்டு அந்த நிச்சயம் அவர்களுக்கு வந்த உடனே தேவனுடைய அற்புதம் நடந்தது. இன்றைக்கு உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன், நிச்சயம் வர வேண்டும். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகள் அவைகளின் நிச்சயம். கிடைக்கும், நம்புகிறேன். என் பிள்ளைக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கர்த்தர் வைத்திருக்கிறார், என் பிள்ளைக்கு ஒரு நல்ல பெண்ணை ரெடி பண்ணி வச்சிருக்கிறாரு, நடக்கும், நான் நம்புகிறேன் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் உங்களுக்குள் வந்துவிட்டால் காரியங்கள் கடகட என்று நடக்க ஆரம்பிக்கும். சரி, இன்னும் நீங்கள் இந்த எபிரேயரை பார்க்கும் பொழுது 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். அப்போ அங்கே நம்ம பார்க்குறோம், விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் என்று வருகிறது. உலகம்னு வரல, உலகங்கள். நம்மளாம் என்னங்க உலகத்தை பார்த்தோம்? நம்ம சுற்றி இருக்கிற ஊரை தான் பார்க்குறோம். கோவை புதர் பார்க்குறோம், இல்லை எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த ஊரை தான் பார்க்குறீங்க. கொஞ்சம் விட்டால் கொஞ்சம் தூரம் போயிட்டு வரீங்க, சில ஊர்களுக்கு போயிட்டு வரீங்க. உலகங்கள், பரலோகம், பூலோகம், பூலோகத்துக்கு கீழே. அப்போது விஞ்ஞானிகள் எல்லாம் சொல்கிறாங்க, மேலே பார்க்கும் பொழுது பயங்கரமான காரியம், கேலக்ஸி, நம்முடைய யூனிவர்ஸிலெல்லாம் பயங்கரமான நம்ம கண்ணு கெட்டாத காரியங்களாக இருக்கிறது. அப்போது அவ்வளோ பெரிய உலகத்தை அவர் உண்டாக்கியிருக்காரு. எப்படி உண்டாக்குனாருங்க? வார்த்தையினால, வார்த்தையினால, விசுவாசத்தினால. பைபிள் தான் சொல்ல, விசுவாசத்தினாலே, தேவனுடைய வார்த்தையினாலே உலகங்களை உண்டாக்கினார். அந்த விசுவாசத்தை நமக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். ஆமென். அந்த வார்த்தையை நமக்குள் வைத்திருக்கிறார். என்னைக்கு இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டீர்களோ அந்த தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிறது. இயேசு யாருங்க? அவருடைய பெயர் என்ன? வார்த்தை. வெளிப்படுத்தல அவருடைய நாமம் தேவ வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வார்த்தை. அப்போ இந்த உலகத்தை சிருஷ்டித்த அதே பவரை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். நீங்க கேட்கல, இவ்வளோ பெரிய வல்லம் இருக்கு. ஆமா, ஆனால் அதை உபயோகப்படுத்துறது விளையாட்டான ஒரு காரியம் இல்லை. அதற்குத்தான் விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் எளிய முறையில் நமக்குள்ளே வேலை செய்யாது. அதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். தேவனுடைய புஸ்தகத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வழிகாட்டுதலின்படி அந்த விசுவாசத்தை அப்பியாசிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஆகவே வார்த்தை மிக மிக முக்கியம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்றார், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாயிருங்கள். மார்க்கு 11:22 வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள். அப்போது அதை நம்ம தமிழ் பைபிளில் மொழிபெயர்ப்பில் தவறு ஏற்பட்டிருக்கிறது என்று வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள். நீங்கள் பிராக்கெட்டில் எழுதி கொள்ளுங்க, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இருங்கள் என்று எழுதப்பட்டது. எப்படி படிக்க வேண்டும் என்றால், தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள் என்று தான் எழுதப்பட்டிருக்கிறது மூல பாஷையில். தேவனுடைய விசுவாசம் உடையவர்களாய் இருங்கள். தேவனுடைய விசுவாசம்னா என்ன? முந்தின வசனங்களை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, அந்த அத்தி மரத்தை பார்த்து அவர் சபிக்கிறார், கனி உண்டாகக்கூடாதுன்னு சபிக்கிறாரு. நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அப்போவே அதில் சேஞ்சஸ் ஒன்றுமே ஏற்படலை. இவர் சாபம் போடுறாரு, அது அப்படியே தான் இருக்குது, ஒன்றும் மாற்றமே இல்லை, ஒன்றுமே நடக்கலை, அப்படியே. ஆனால் அடுத்த நாள் அதே வழியில் சீஷர்கள் திரும்பி வராங்க. வரும் பொழுது பேதுரு அந்த மரத்தை பார்க்குறான். பார்த்தா அப்படியே பட்டு போயிருச்சு, இலை முதற்கொண்டு கம்ப்ளீட்டாக செத்து போயிருச்சு மரம். ஆச்சரியப்படுறான், ரபி நீர் சபித்த மரம் பட்டு போய்விட்டதே அப்படின்னு சொன்னதுக்கு தான் அவர் அப்படி சொல்கிறார். அப்படின்னா என்ன? அப்போ இயேசு சொன்னப்போ ஒன்றும் நடக்கலையா? நடந்தது. என்ன நடந்தது? அந்த வேறு சபிக்கப்பட்டது. அங்கே தான் ஆரம்பிக்கும். அந்த வேறு அவர் சொன்ன அன்றைக்கே சபிக்கப்பட்டது. பிறகு சேஞ்சஸ்
கர்த்தர் வைத்திருக்கிற அந்த பிரமாணம், அந்த லாஸ் படி அப்படியே அது செத்துக்கொண்டே வருகிறது. உங்களுக்கு விளங்குதுங்களா? இப்படி தான் தேவனுடைய வார்த்தை நிறைவு. சில நேரங்களில் நம்ம சொன்ன உடனே நடக்கும்னு எதிர்பார்க்குறோம், ஆனால் அது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போய் அது நடக்கக்கூடியதாக காணப்படுகிறது. இப்படித்தான் தேவனுடைய வார்த்தை நமக்கு நிறைவேறுகிறது. சரி, விசுவாசம் என்றால் என்ன? 1000 முறை நம்முடைய சபையில் பிரசங்கம் பண்ணிக்கிறேன். என்னுடைய பிரசங்கத்தில் பாதி பிரசங்கத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசத்தை பற்றி தான் நான் அதிகமாக பண்ணியிருக்கேன். ஏன்னா அதுதான் நமக்கு அதிகமாக தேவை. ப்ராக்டிக்கலாக நம்ம எல்லாருக்கும் தேவையானது விசுவாசம். விசுவாசம்னா என்ன? விசுவாசம் என்றால் எளிய முறையில் எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். விசுவாசம், நான் சொல்கிறது கவனிங்க நல்லா. விசுவாசம் என்பது தேவனுடைய வார்த்தையை காதுகளினால் கேட்டு இருதயத்திலே விசுவாசித்து வாயால் அறிக்கை பண்ணி அதை செயல்படுத்துவதே விசுவாசமாகிறது. மீண்டும் சொல்கிறேன், தேவனுடைய வார்த்தையை காதுகளினால் கேட்டு இருதயத்திலே விசுவாசித்து வாயால் அறிக்கை பண்ணி அதை செயல்படுத்துவதே விசுவாசமாகிறது. எளிய முறையில் நீங்கள் ஞாபகம் வைத்துக்கலாம். விசுவாசத்தில் காது வேலை செய்யுது, இருதயம் வேலை செய்கிறது, வாய் வேலை செய்கிறது, முழு சரீரமும் வேலை செய்கிறது. அப்போது விசுவாசம்னா எப்படி? விசுவாசம் என்பது ரோமர் 1:17 தேவனுடைய வார்த்தையை கேட்பதினால் வரும். அடுத்தது நீங்கள் ரோமர் 10ஆம் அதிகாரம் 8-10 முடிய வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது என்று சொல்லுகிறது. இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிற விசுவாசத்தின் வார்த்தையே. என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். நீதியுண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினால் அறிக்கை பண்ணப்படும். நல்ல கவனிங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் அப்படிங்கிறாரு. இந்த விசுவாசம் உனக்கு ரொம்ப தூரமாக இல்லை. இந்த ஏதோ என் பிரசங்க ஐயோ விசுவாசமா தூரமாக இல்லைங்கிறாரு. உன் சமீபத்தில் இருக்குது, வாயில் வச்சுட்டார். என்ன சொல்கிறாரு? இந்த வார்த்தை உனக்கு சமீபமாய் உன் வாயில இருக்கு, உன் இருதயத்தில் இருக்குது. அந்த வாயும் இருதயம், விசுவாசத்துக்கு இந்த வாயும் இருதயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டையும் நீங்கள் சரியான விதத்தில் உபயோகப்படுத்த பழகிட்டீங்கன்னா நல்லா வந்துடுவீங்க. பிறகு சொல்கிறாரு, இந்த வார்த்தை நாங்கள் பிரசங்கிக்கிறனா அறிக்கை பண்ணுகிற. இது எல்லாமே 3 முறை வருது. வாய் கவனித்து பாருங்க, அதெல்லாம் பார்க்க எனக்கு நேரம் இல்லை. நீங்கள் அந்த 3 வசனத்தையும் பார்த்தீங்கன்னா வாய் 3 முறை வருகிறது, வார்த்தை 3 முறை வருகிறது, இருதயம் 3 முறை வருகிறது, பிறகு விசுவாசம் 3 முறை வருகிறது, அறிக்கை இந்த பிரசங்கம் என்பதை சேர்த்து அதோடு கூட 3 முறை வருகிறது. சரி, அப்புறம் 9 என்ன வருகிறது? 9ஆம் வசனத்தில் என்னவென்றால், என்ன விசுவாச அறிக்கை பண்ண வேண்டும்? இயேசு கிறிஸ்துவை, கர்த்தராகிய இயேசுவை உன் வாயால் அறிக்கையிடும். அடிக்கடி விசுவாச அறிக்கை நான் சொல்கிறேன்ல, என்ன அறிக்கை? இயேசுவை வாயால் அறிக்கையிடு. எப்படி அறிக்கையிடுகிறது? அவர் பார்த்து கொள்வார், அவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆபிரகாம் சொன்னார்ல, அவர் பார்த்து கொள்வார், கர்த்தருடைய பருவத்திலே பார்த்து கொள்ளப்படும், கர்த்தரன் மெய்ப்பராய் இருக்கிறார். இதுதானுங்க அவர் அறிக்கையிடுகிறதுங்க. இன்னைக்கு புரிஞ்சு கொள்ளுங்கள், கர்த்தராகிய இயேசுவை ரட்சிப்புக்காக அறிக்கையிட்டோம். அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எப்படி அறிக்கையிடுகிறோம் என்றால், நமக்கு என்ன தேவையோ அப்படி அவருடைய பெயரை வைத்து அவரை அறிக்கையிட வேண்டும். அதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தமாக இருக்கிறது. தாவீது என்ன சொல்றாரு? என் பலனாகிய கர்த்தாவே, கர்த்தரன் வெளிச்சமாய் இருக்கிறார், கர்த்தரன் கேடகமாய் இருக்கிறார், கர்த்தரனுக்கு அரணாய் இருக்கிறார், கர்த்தரன் கோட்டையாய் இருக்கிறார், கர்த்தரனுக்கு பலத்த அரணாய் இருக்கிறார். இப்படி தானுங்க, அதுதானுங்க அறிக்கை, அதுதானுங்க விசுவாச அறிக்கை. கர்த்தராகிய இயேசுவை உன் வாயால் அறிக்கையிடுகிறதுங்களுடைய அர்த்தம், ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு இதுதான் அர்த்தமாய் இருக்கிறது. இதை தான் தாவீது செய்து கொண்டு வந்தார், இதை தான் பவுல் செய்து கொண்டு வந்தார். பவுல் என்ன சொல்றார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அந்த நீடு வரும் பொழுது ஆண்டவருடைய நாமத்தை வைத்து அப்ளை பண்ணுவது தான் விசுவாச அறிக்கையாக இருக்கிறது. அதை தான் நாங்கள் அவர் சொல்கிறாரு. பிறகு
உன் இருதயத்தில் வாயில் அறிக்கை பண்ணி உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். அப்போது அறிக்கையோடு முடியாது, இருதயத்தில் விசுவாசம். உன்னுடைய விசுவாசம் இருதயத்திலிருந்து தான் வருகிறது. 10 விளக்கம் கொடுக்கிறாரு. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக ரெண்டுமே வேணும். உங்கள் விசுவாசம் வேலை செய்வதற்கு இருதயமும் வாயும் கரஸ்பாண்டிங்காக ஒன்றாக இணைந்து வேலை செய்ய வேண்டும். இன்னொரு வசனம் வருகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அதுதான் எக்ஸாக்ட் விசுவாசம். உங்களுக்குள்ளே இருக்கிறத அப்படியே நீங்கள் வெளியில் கொண்டு வந்து தேவனுடைய வார்த்தை எழுதப்பட்டபடி உங்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை வர பழக்கி கொள்ளுங்க. ரொம்ப கஷ்டம்தான், நானே ரொம்ப பாடுபடுறேன், ஆனால் என்னை ட்ரெயின் பண்ணிட்டு வரேன். அந்த மாதிரி பண்ணும் பொழுது தான் நம்முடைய விசுவாசத்திற்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கிறது. ஆகவே இதில் ரொம்ப முக்கியமானது அந்த நம்ம வாயில் பேசுகிற வார்த்தை. அதில் தான் நீங்கள் கவனித்து பாருங்கள், எல்லாருமே தவறி போய் விடுகிறோம். ஒருத்தர் சொன்னாங்க, ஒரு டேப் ரெக்கார்டை உங்கள் இடுப்பில் கட்டிட்டு நீங்கள் பேசுகிறதெல்லாம், டேப் ரெக்கார்டு தேவையில்லை, ஒரு ஃபோன் இருந்தால் ரெக்கார்ட் போட்டு விட்டு நாள் ஃபுல்லாக நீங்கள் பேசுகிறது பார்த்திங்கன்னா எவ்வளவு வேண்டாத வார்த்தைகளை நம்ம பேசுகிறோம் என்பதை ஆச்சரியமாக இருக்கும். ஆகவே தான் பைபிள் ஒரு வசனம் வருகிறது, நீங்கள் பேசுகிற வார்த்தைகளை குறித்து கணக்கு கொடுக்க வேண்டும் என்றும் வருகிறது. நம்ம யாரும் அதை பண்ணுறதில்லை. யோசித்து பார்த்தோம்னா எவ்வளவோ நம்ம அறியாமல் எழுதப்பட்ட வார்த்தைக்கு மாறாக பேசிக்கொண்டு நானே பேசியிருக்கிறேன். நடக்காது, அது எப்படி ஆகும், அதெல்லாம் அதெல்லாம் செய்கிறது கஷ்டம், அதெல்லாம் முடியாது, இப்படி தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் நம்ம கவனித்தோம்னா நிறைய வார்த்தைகளை நம்ம கட் பண்ணி விடுவோம். ஆண்டவர் நம்ம வாயிலிருந்து என்ன விரும்புகிறார் என்றால் நல்ல ஆரோக்கியமான வார்த்தைகள் வர வேண்டும் என்று விரும்புகிறார். ஏன்னா அந்த வார்த்தையை வைத்து தான் நம்முடைய எதிர்காலமே நடக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய எதிர்காலத்தையே நான் பார்க்க முடியல, இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குன்னா அப்புறம் அது எப்படி இருக்கும்? அப்போ அந்த சூழ்நிலைகளை மாற்றக்கூடிய வார்த்தைகளை நம்ம வாயிலிருந்து வந்தால் தான் அவர் எதை செய்ய முடியும். அவர் செய்வதற்கு என்னுடைய வாயிலிருந்து வார்த்தை வர வேண்டும், அந்த வார்த்தை வேதத்திலிருந்து வர வேண்டும். இதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நீங்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து மிகவும் கவனமாக இருப்பீர்கள். சமீப காலத்தில் கர்த்தர் எனக்கு அப்படி தான் பயிற்சியை கொடுத்து கொண்டு வருகிறார். கடினமான ஒரு பயிற்சி தான், அது முடியறதில்லை. ஆனால் அப்படி இருந்தால்தான் நாம் அந்த விசுவாசத்தில் நாம் வளர முடியும். இந்த எபிரேயர் ஆசிரியர் சொல்லும் பொழுது எபிரேயர் 10:23 வாசிக்க வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். நீங்கள் அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம் என்றார். நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை இடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். அசைவில்லாமல்னா என்ன? இந்த பக்கம் அந்த பக்கம் இதை ஒரே அறிக்கையாயிரு. கர்த்தர் செய்வாரா? செய்வார். அடுத்தவங்க வந்து கேட்குறாங்க, செய்வாரா? செய்வார். இந்த நேரத்தில் அந்த டோடி ஓஸ்டீன், அதாவது ஜான் ஓஸ்டீன் அவர்களுடைய துணைவியார், இப்போ அவங்க மகன் ஜோயல் ஓஸ்டீன் யூடியூப்பில் அடிச்சு பாருங்க, பெரிய பிரசங்கியார். லட்சக்கணக்கான பேர் அவருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க. நல்ல விசுவாசத்தை பேசக்கூடியவர். ஜோயல் ஓஸ்டீனுடைய அம்மா தான் டோடி ஓஸ்டீன். அந்த அம்மாவுக்கு கேன்சர், இன்னும் உயிரோடு இருக்கிறாங்க. அந்த அம்மாவுக்கு கேன்சர், டாக்டருக்கு முடியாது, வீட்டுக்கு போன அனுப்பிட்டாங்க. அந்த அம்மா வீட்டுக்கு வந்து, நல்ல விசுவாச வீரருடைய மனைவி இல்லைங்களா, அப்போது வீட்டுக்கு வந்து வசனங்கள், அந்த ஹீலிங் வசனங்களை அத்தனை எடுத்து பொறுக்கி எடுத்து ராப்பகலாக அறிக்கை பண்ண ஆரம்பித்தார். நான் சுகமான, இயேசுவின் தழும்புகளால் சுகமான, அவரே என் பரிகாரியாகி கர்த்தர் அப்படின்னு ஆங்கிலத்தில் அறிக்கை பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. யாரை பார்க்க வராங்க பாருங்க, யாரும் தடை பண்ணுறதில்லை, யார் வேணாலும் வரலாம். வந்தால் எப்படி இருக்கிறீங்க? அவர் தழும்புகளால் நான் சுகமானேன். அடுத்த ஆள் வராங்க, எப்படி இருக்கிறீங்க? அவரே என் பரிகாரியாகி கர்த்தர். அடுத்த ஆள் உள்ள வராங்க, எப்படி இருக்கிறீங்க? அவர் தமது வார்த்தை அனுப்பி என்னை குணமாக்கி. அடுத்த ஆள் வராங்க, அப்போ சொல்கிறாங்க, அவர் என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆள் வராங்க, அவர் என் காயங்களை எல்லாம் ஆற்றுகிறார். இப்படியே யார் வந்தாலும் ஒவ்வொரு வசனத்தை எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டால் வசனத்தை தான் சொல்கிறாங்க. இப்படி சொல்லி சொல்லி
கேன்சர் வியாதியிலிருந்து பரிபூர்ணமான விடுதலை பெற்றார்கள். ஆமென். அப்போ நாம் என்ன பண்ணுறோம்? ஒவ்வொருத்தர்கிட்டையும் வார்த்தையை வலிக்குதுங்கிறோம், வேதனையாக இருக்குதுங்கிறோம், இப்படி பண்ணுதுங்கிறோம், தொந்தரவுகளை தான் பேசுகிறோம். அப்போ தொந்தரவுகளை பேசும்பொழுது கர்த்தருடைய வார்த்தை வல்லமை எப்படிங்க நமக்குள்ள கிரியை செய்யும்? ஆண்டவர் எப்பொழுது சுகம் கொடுப்பாரு? அவருடைய வார்த்தையை நம்பி அவருடைய வார்த்தையை நான் சொல்லி கொண்டிருக்கும் பொழுது அவருக்குள்ள ஒரு உற்சாகம் வர அவர் செய்வார். புரியுதுங்களா? அதுதான் இப்போ விசுவாசம்னா என்னங்க? அப்போது விசுவாசம்னா ஒரு அதுக்குன்னு ஒரு கிரேட் இருக்குது அல்லவா, அதற்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கிறது அல்லவா. அப்போது அதுதான் அறிக்கையாக இருக்கிறது. ஆகவே தான் அவர் சொல்கிறாரு, உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறாரே என்றால், இந்த பைபிளில் நிறைய வாக்குத்தத்தங்கள் அவர் கொடுத்துருக்கிறாரே, அதெல்லாம் உண்மைதான். அது உண்மைதான். நீ அறிக்கை பண்ணுறிய நல்லது தான், அதை விட்டுறாத. சூழ்நிலையை பார்த்து வழி வருது, வேதனை வருது, இது நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்லி அதனாடி நீ விட்டுறாத. ஏன்னா இந்த வார்த்தை அதை விட முக்கியம். எப்படி உனக்கு வழி உண்மையாக இருக்கிறதோ அந்த வழியோட அதிக உண்மையானது தான் தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நீ அறிக்கை பண்ணு அப்படிங்கிறார். ஆகவே விசுவாசத்தில் மிக மிக முக்கியமானது விசுவாச அறிக்கை. அறிக்கை என்பது தேவனுடைய வார்த்தையில் சொல்லப்பட்டிருக்கிறது எடுத்து உன் வாயில, உன் சந்ததியினுடைய வாயில, உன் கணவன் வாயில, உன் மனைவி வாயில, உன் பிள்ளைகள் வாயில அது திரும்ப 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 வரும் பொழுது ஒரு அற்புத மேகம் உண்டாக நீ இடம் கொடுக்கிறாய். சரி, இன்னும் நாம் இது குறித்து விளக்கமாய் பார்க்கும் பொழுது எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது. அது படிங்க, எபிரேயர் 3:1. இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை. அங்க என்ன எழுதப்பட்டிருக்கிறது? நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாகிய கிறிஸ்து. அவரை கவனித்து பாருங்கள். நாம் அறிக்கை பண்ணுகிறோம். அது அப்படியே உங்களுக்கு சொன்னேன். அவர் நமக்கு பலனாக இருக்கார், அரணாக இருக்காருன்னு சொன்னேன்னு இல்லை, அதை தான் அங்கே சொல்கிறார். நாம் அறிக்கை பண்ணுகிற, ஒவ்வொரு முறையும் நாம் அறிக்கை பண்ணுகிற அவர் பிரதான ஆசாரியர்னா என்ன? அந்த இங்கே வாயில பண்ணுகிற அறிக்கையை பிதாவாகிய தேவனுக்கு உண்பதாக அவர் எடுத்து சொல்லுகிறார். ஆமேன். எவ்வளோ இதுக்கு மேலே என்னங்க உங்களுக்கு ஆறுதல் வேணும்? நீங்கள் அறிக்கை பண்ண பண்ண அந்த அறிக்கையை, என் மகன் இப்படி அறிக்கை பண்ணுறான், என்ன பண்ணுறான்? அவர் தழும்புகளால் சுகமானேன், அவர் தழும்புகளால் இந்த கொரோனா என்னை விட்டு நீங்கி போய் விட்டது, இப்படி அவன் அறிக்கை பண்ணுகிறானே, இதை கேளும் ஆண்டவரே, அவனுக்கு சுகம் கொடு நமக்காக பிரதான ஆசாரியர் பரிந்து பேசுகிறார். வாசித்து பாருங்கள், எபிரேயர் 4:14 படிங்க. 14. வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனாகிய இயேசு என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடியினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருக்க கடவோம். அங்க அழகா சொல்றார், வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன. நல்லா கவனிங்க, அப்படிதானே போனாரு? அப்படிதானே சீஷர்கள் பார்த்தாங்க? வானங்களின் வழியாய் பரலோகத்திற்கு போன தேவகுமாரனா தானே போனாரு. போய் இயேசு கிறிஸ்து என்னும் மகா பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறபடினால் அங்கே இருக்கிறார். அப்படி மனக்கண்கள் அங்கே இருக்கிறபடினால் நாம் பண்ணின அறிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டு இருக்க கடவோம். ஆமென். நாம் பண்ணின அறிக்கை என்ன? அறிக்கை இப்போ நம்ம சுகமான அவர் பார்த்து கொள்வார், அவரே என் பலன், அதில் உறுதியாரு. ஏன்னா அவர் அங்கே தான் இருக்காரு. அதை அவர் எடுத்து சொல்லுவார், சொன்ன உடனே உனக்கு பதில் கிடைச்சிரும், விட்டுறாத. அப்போ சூழ்நிலையை பார்த்து நாம் பேசிக்கொண்டிருக்கிற வசனமே நடக்க மாட்டேங்குது, நானும் எவ்வளோ நான் இல்லை விடக்கூடாது, உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள், விட்டு விடாதிருப்போம். 2 முறை இந்த புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாச அறிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் உங்கள் விசுவாசத்தை செயல்படுத்துவதற்கு முந்தினபடியாக இருக்கிறது. அந்த படியை நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அப்புறம் விசுவாசத்தை அனுபவிக்க முடியாது. அப்போது அவரு நம்மளோட இணைஞ்சிருக்கிறாரு. ஆகவே இந்த விசுவாசத்தை
உறுதியாக பிடித்துக்கொள்ள வேண்டும். திரும்ப என்ன சொல்கிறேன், உங்கள் வாயில் வர வார்த்தை மிக மிக முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நான் ரொம்ப நாளாக அதை குறித்து கவலைப்படலை. பைபிள் வசனத்தை படிக்கும்பொழுது தெளிவாக அறிஞ்சு கொண்ட, ஐயோயோ வாயை பத்திரமாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று. ஏனென்றால் வாசியுங்கள், நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். அப்போது நீங்கள் நல்லா எழுதப்பட்டிருக்கிறது, மரணம், முதல்ல மரணத்தை கொண்டு வராரு. மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும். அப்போ அதுக்குள்ளதான் வச்சிருக்கிறார். பைபிள் வசனம் உண்மைதானே? மரணம் ஜீவன் நாவின் அதிகாரம். அப்போ நாவுக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. போனால் போகிறான், வானா வாரேன், செய்யினா செய், நூற்றுக்கு அதிபதி அன்னைக்கு சொல்லிட்டார். அதிகாரம் இருக்கிறது. இன்னைக்கு நம்ம அந்த அதிகாரத்தை தானே யூஸ் பண்ணுறோம். அப்போ மரணமும் நாவு அதிகாரத்தில் தான் இருக்குது. சீக்கிரம் செத்துருவேன்னா அப்புறம் என்ன ஆகிறது? அந்த அதிகாரம் சொல்லுது இல்லை, நான் ஜீவனோடு கூட இருப்பேன், நான் நீடித்த நாட்களாக இருப்பேன், நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாக நிலைத்து இருப்பேன். இதையே சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அது அப்படியே நடக்கும். உலக மக்களை இன்னைக்கு அதானே சொல்கிறாங்க. எத்தனையோ பேர் அந்த தன்னம்பிக்கை புக்கெல்லாம் எழுதுகிறாங்க, அவங்களாம் அதை தான் சொல்கிறாங்க, சொல்லுப்பாங்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த பேஸ் கிடையாது. அதனால அவங்க நடக்கிறதுலான நமக்கு பேஸ் இருக்கிறது. ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார், கற்றுக் கொடுத்துருக்கிறார், விசுவாசம் நமக்குள்ளே இருக்கிறது. அப்போது அங்கே அவ்விதமாய் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அங்கே சொல்கிறார் எச்சரிக்கையாக, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை. என்ன அப்போ நீங்கள் எதில் பிரியப்படுறீங்க? ஜீவனில் பிரியப்படுறீங்களா, மரணத்தில் பிரியப்படுறீங்களா? எதில் பிரியப்படுகிறீர்கள்? அதன் கனியை புசிப்பீர்கள். மரணம் வந்தால் பரவாயில்ல, மரணம் வந்தால் பரவாயில்ல, அதனுடைய கனி. நான் ஜீவனோடு கூட இருக்கணும், நான் இன்னும் நிறைய நாள் இருக்கணும், ஆண்டவருக்காக சேவை செய்யணும், ஊழியம் செய்யணும். அப்போது பிரியப்படுகிறவர்கள் அதன் கனி. என்ன கனி? நாவில் என்ன சொல்கிறார்களோ அதை புசிப்பார்கள். எனக்கு மாத்திரம் வியாதி நல்லாகாது, எனக்கு மாத்திரம் ஒன்றுமே நன்மையான காரியமே நடக்காது, எல்லாருக்கும் நடக்கும், நான் இப்படியே தான் இருப்பேன்னா அப்படியே தான் இருப்பேன். அதான் என்னுடைய அர்த்தம். அதன் கனியை புசிப்பார்கள். இந்த மாதிரி எண்ணங்களை சாத்தான் கொண்டு வருவான். உனக்கு இந்த வியாதி நல்லாகாது, நீ இப்படி தான் இருப்பேன், ஏன் அதை எதிர்க்கணும்? இல்லை, நான் நல்லாவேன், அவருடைய தழும்புகளால் நான் சுகமாவேன். இப்படி தான் நம்ம மேலே வர முடியும். அழகாக அங்கே சொல்கிறாரு, அதில் பிரியப்படுகிறவர்கள். நம்ம எதில் பிரியப்படுகிறோம்? இதை விட முந்தின வசனம் ரொம்ப சந்தோஷமான வசனம். 20ஆம் வசனத்தை படிங்க. அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். எப்படிங்க வயிறு நிரம்பும்? கொரோனா காலத்தில் நிறைய பேர் வேலை இழந்திருக்கலாம், டெய்லி கூலி வேலைக்கு போகிறவங்க, மார்க்கெட் போய்கிறவர்கள் இழந்திருக்கலாம். ஆனால் வயிறு இழக்க வேண்டிய அவசியம் இல்லை, வயிறு நிரம்புங்கிறாரே. எப்படிங்க நிரம்பும்? சொல்கிறாரு, அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். அப்படின்னா நீ பேசுகிற வார்த்தையிலே உன் வயிறு நிறைஞ்சிரும். உன்னுடைய வார்த்தை உனக்கு வேண்டிய ஆகாரத்தை கொண்டு வரும். தாவீது அந்த ரகசியத்தை புரிந்து கொண்டான். ஆகவே தான் என்ன சொல்கிறான், இந்த மாதிரி கொரோனா மாதிரி ஒரு காலம் ஒருவேளை அவன் காலத்தில் வந்திருக்கலாம். அவர் என்ன சொல்கிறாரு, கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையனே எனக்கு குறைவு இல்லை, அவர் என் மெய்ப்பர். அப்புறம் சொல்றாரு, அவர் என்னை புல் இல்லாத இடத்துல மேய்ப்பார். நான் சொல்றாரு, என்னன்னு சொல்றாரு, புல்லுள்ள இடங்களில். அழகா, புல்லுள்ள இடங்களில் என்னை மேய்ப்பார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும். என்ன அற்புதமான வார்த்தை! ஆங்கில பைபிளில் இட் வில் ஓவர்டேக் மீன்னு எழுதப்பட்டிருக்கிறது. ஓவர்டேக், கிரேஸ் அண்ட் குட்னஸ் வில் ஓவர்டேக் மீ. தொடரும். இதுதானே நம்ம பேச வேண்டும். அப்போ வாயின் பலனால் அவனுடைய வயிறு நிரம்பும்னா ஆண்டவரை பற்றி நீங்க சொல்லுங்கிறேன். இந்த மாதிரி காலத்தில் வசனம் எங்க போச்சு? வசனம் இருக்கத்தானே செய்யுது. அதே தாவீது என்ன சொல்றாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினி கிடக்கும்.
அதாவது அது கூட ஒரு நாள் பட்னி ஆகும். ஏன்னா அது ஆக்சுவலாக அது பட்னி ஆகாது. ஆனால் சூழ்நிலை வரும்பொழுது காட்டிலேயே கொரோனா மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து அப்படி யோசித்து பாருங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்ததுன்னா கூட அது கூட ஒரு பட்னியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் அப்படி எழுதி, ஒரு நன்மை. கொரோனா இல்லாத காலத்தில் எப்படி வாழ்ந்தாயோ அதே போல வாழ்கிறது தான் இந்த வசனம். ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை நம்புகிறவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், விசுவாசமாய் இருக்கிறவர்கள். அப்போ உன் வாயில, அதை அவர் வாயில சொன்னார். நீங்க தாவீது பார்த்தீங்கன்னா எங்கெங்க இருந்தாரு? காட்டில் இருந்தார் அநேக நாட்கள். காட்டில், வனாந்தரத்தில், குகையில், புதரில் சாப்பாடு வந்தது அவருக்கு. அற்புதமாக போஷித்த காரியமெல்லாம் பைபிள் எழுதப்பட்டிருக்கிறது. எப்படியெல்லாம் கர்த்தர் போஷித்தார். அவரை மாத்திரமில்ல, கூட இருந்த ஆளுகளையும் கொடுத்தாரு. எங்கேயாவது தாவீது பட்னின்னு சொன்னாரா? அந்த வசனத்தை படித்து பாருங்க. அவர் அந்த சாப்பாட்டை பற்றி ஒரு இடத்துல சாட்சி கொடுக்குறாரு. அதாவது 37ஆம் சங்கீதம் 25ஆம் வசனம். நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதுள்ளவனும் ஆனேன். ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை சொல்றாரு. நல்ல கவனிங்க, அந்த வசனத்தை நல்லா பாருங்க. இளைஞனாய் இருந்தேன், 18-20 வயசு இளைஞன். அப்போ உலகத்தை பார்க்குறார். அப்புறம் சொல்றாரு என்னானாரு? முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன். இளைஞன்னா 20 வயசு வச்சுக்கோங்க, முதிர்னா 80. அப்போ 20லேருந்து 80 வரைக்கும் எவ்வளோ வருஷம் ஆச்சு? 60 வருஷம். 60 ஆண்டுகள் நான் பார்த்தேன், பூமியை பார்த்தேன். 60 ஆண்டுகள் நானும் பார்த்துட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. இந்த 60 ஆண்டுகளை நான் பார்த்தது என்னன்னா, ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததியும் சேர்த்து சொல்றார். அப்பா அம்மா மாத்திரம் இல்லை, சந்ததி சொல்றாரு. அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை. என்னங்க, கோடிக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, பார்க்கல அப்படிங்கிறாரு. என் கண்ணில் தெரியலேங்கிறாரு. அப்போ அவருடைய காலத்தில் நீதிமான்களாய் வாழ்ந்தவர்கள், நீதிமான்னா யார்? தேவனுடைய வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் தானே நீதிமான். நீதிமான் அப்படி யோசிங்க, வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள். அப்போ அவர்கள் அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சதை நான் கண்டதில்லை என்கிறார். அப்போ தாவீது கர்த்தர் போஷித்தார். எப்படி? அவருடைய வாய். உங்க வாய் என்ன சொல்லுகிறது? இன்னொரு இடத்துல சொல்றான், உன் வாயை விரிவாய் தர அதை நான் நிரப்புவேன். இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? 103:5 உன் வாயை நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார். எவ்வளவு அருமையான வசனம். உன் வாயை, நன்மைனா என்னங்க? ஆகாரத்தோட வேற என்னங்க நன்மை? நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிறகு இங்கே என்ன வருகிறது? நீதிமொழிகள் 18:20 அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். 18:20 உதடுகளின் விளைவு. சச்சா இருந்தால் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கன்னு சொல்லுவேன். உதடுகளின் விளைவு, உதடுகளின் விளைவு, உதடுகளின் விளைவினால். அதாவது உதடுகளிலே விளைச்சலை வச்சிருக்கிறாரு, அறுவடை வச்சிருக்கிறாரு. என்னென்ன சொல்கிறீங்களோ நடக்கும். அது அறுவடை, விளைச்சல். விளைவினால் அவனவன் திருப்தி ஆவான். நீங்கள் பேசுகிற வார்த்தையிலேயே வயிறு நிரம்பும், திருப்தி ஆவீர்கள். என்ன வார்த்தை? தேவனுடைய வார்த்தை, விசுவாச வார்த்தை. அவரை அறிக்கை பண்ணுவது, அவர் பார்த்து கொள்வார். எல்லாம் அப்படிதானே சொன்னாங்க. தாவீதும் அப்படிதான் சொன்னார், ஆபிரகாமும் அப்படிதான் சொன்னார். அவர் பார்த்து கொள்வார். ஏன் அவர் மேலே போட்டுருங்க, அவர் பார்த்து கொள்வார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். எவ்வளோ காரியம் உங்களுக்கு சொல்கிறது. நேரம் ஆகிறதுனால நான் முடிக்கிறேன். அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் விசுவாசத்தை கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். எதுக்குங்க ஜெபம் பண்ணுறீங்க? கிடைச்சாச்சுன்னு விசுவாசிங்க, உங்களுக்கு அற்புதம் நடக்கும். நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கடந்த சில வாரங்களாக எங்களோடு கூட நம்பிக்கை குறித்தும்
தைரியத்தை குறித்தும் விசுவாசத்தை குறித்தும் எங்களோடு கூட நீர் பேசிக்கொண்டு வருகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட காலத்தில் எங்களுக்கு அதுதான தேவை ஆண்டவரே. நம்பிக்கை தேவை, தைரியம் தேவை, விசுவாசம் தேவை. எங்களை பலப்படுத்தும் ஐயா. இந்த சபைக்கு வருகிற ஒவ்வொரு கணவன் மனைவி பிள்ளைகளை கிருபையாக ஜெபிக்கிற ஐயா, பலப்படுத்தும் ஐயா. சோர்வுகளை நீக்கி போடும் ஐயா, அவிசுவாசத்தை நீக்கி போடும், பயத்தை நீக்கி போடும் ஐயா. ஐயோ, பயத்தில் ஜனங்கள் அலைய வேண்டாம் ஐயா. எனக்கு வந்துருமோங்கிற அந்த பயம் நீங்குவதாக. எனக்கு வராது, நான் தேவனுடைய பிள்ளை, என்னுடைய வீட்டிலே இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறது, நான் இயேசுவின் பிள்ளை என்கிறதான ஒரு தைரியத்தை கொடுங்க ஐயா, ஒரு நம்பிக்கையை கொடுங்க ஐயா. ஆண்டவரே, விசேஷமாக குழந்தைகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லா குழந்தைகளையும் பாதுகாத்து கொள்வீராக. குழந்தைகளை தேவனுடைய கரம், தேவ தூதர்கள் பாதுகாப்பார்களாக. நாங்களும் ஞானத்தோடு நடந்து கொள்ள கிருபை செய்யும். வெளியே சுற்றாதபடி அப்பா ஆண்டவரே, அது ஞானமாய் நடந்து கொள்ள அனுக்கிரகம் பண்ணு சுவாமி. தகப்பனே, சபைக்கு வருகிற எல்லாருக்கும் வேண்டிய ஆகாரத்தை தருவீராக, தண்ணீரை தருவீராக, வஸ்திரத்தை தருவீராக. குறைவில்லாமல் ஒவ்வொரு குடும்பத்தை வழிநடத்தும் ஐயா. சந்தோஷமாக இருப்பார்கள். யார் யார் வீட்டில் என்னென்ன நன்மைக்காக எதிர்பார்த்திருக்கிறார்களோ அந்த நன்மை நடப்பதாக ஆண்டவரே, நன்மை நடப்பதாக. வேலைகள் வீட்டிலிருந்தே செய்கிற மாதிரி வேலைகள் கிடைப்பதாக ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை வெளியில் போனாலும் தெய்வீக பாதுகாவலை கொடுங்க ஆண்டவரே. வேலை செய்கிற இடத்துல எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும் ஐயா, பாதுகாத்து கொள்ளும். அன்றைக்கு எகிப்தியர்கள் மத்தியில் இஸ்ரேல் மக்களை எப்படி வித்தியாசமாய் பாதுகாத்து கொண்டீரோ அதே போல் உம்மை நம்புகிற பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளும் ஐயா. கிருபை கூட இருக்கட்டும். இந்த காலை வேளையிலே விசுவாசத்தில் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. யார் யாரெல்லாம் இந்த யூடியூப் வாயிலாக ஃபேஸ்புக்கில் இந்த செய்தி கேட்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு விடுதலை கொண்டு வருவதாக ஆண்டவரே. விசுவாசத்தை கட்டி எழுப்புவதாக ஆண்டவரே. எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளும். உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடும் கர்த்தர் வருமளவும் இருப்பதாக. ஆமென்.